ஹாய் ரெட் மீட்டியர்ஸ் என்ன சைட் பார்த்தீங்கன்னா சிறுவாணி ரோடு குனிமுத்தூர் சைட்டுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 BH இண்டிவிஜுவல் வில்லா. இதில் வந்து டிவி யூனிட்டு, பர்கோலா பார்ட்டிஷன்ஸ், ஹால் பார்ட்டிஷன்ஸ், ஸ்டேர் கேஸ் கீழே டோர் க்ளோசிங் பண்ணியிருக்கோம். ஒரு டைனிங் ரூம் சிங்க் ஒன்று, அப்புறம் 2 பெட்ரூமில் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். நம்ம அதை பார்க்கலாம். பார்க்கறதே பார்த்தீங்கன்னா டிவி லிவிங் ரூமில் நம்ம ஃபுல் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா கீழே ஃப்ளோரிங் டு சீலிங் வரையும் டச் பண்ணி ஒரு மேலே வந்து ஒரு எல் டைப்பில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃப்ளூட்டரில் கொடுத்து பேக்ரவுண்ட் மட்டும் ஒயிட், டிவி பேக் சைடில் மட்டும் ஒயிட் கலரில் இந்த கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து, ஏன்னா டிவி பிளாக்காக இருக்கும்போது பேக் சைடு பிளாக்காக தான் நல்லா இருக்காது இல்லைங்களா, அந்த விசிபிள் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒயிட் கலர் தீம் கொடுக்கும்போது டிவி ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போது மோஸ்ட் ஆஃப் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரை டச் பண்ணி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும், ஒரு எலிகண்ட்டாக இருக்கும். நம்ம நீடு இப்போ ஷோகேஸு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும்னாவும் மேலே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரேராக தான் எடுப்போம் திங்ஸ் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மேலே வந்து ஷோகேஸ் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். டபுள் சைடு, ஏன்னா டிவி வாலும் லிவிங் ஏரியா ரூம் சைஸும் பார்த்துட்டு தான் நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் கொடுக்க முடியும், நம்ம லிவிங் ரூமுக்கு எந்த பேட்டர்ன் கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். அதுபோல் கஸ்டமரும் அவங்க சஜஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே கமெண்ட் பண்ணி வர்றது தான் இந்த அவுட்புட் எல்லாமே. பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ளூட்டோடு வித் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு ஒரு பார்ட்டிஷன். ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைனிங் ஏரியா வித் கிச்சன், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அந்த மாதிரி வந்து ஹால் டு டைனிங் வந்து இந்த எம்டன்ஸ் பெருசாக விட்டுறதுனால நம்ம ஒரு ஸ்டோரேஜ் வித் ஒரு பர்கோலா பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இது கிளாஸு, லூவர்ஸு, பிவிடியில் ஸ்டிக்ஸு, அந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்ம குவாலிட்டியாக பண்ணால் மட்டும்தான் லைஃபும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹாலில் இருக்கிறது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அந்த நல்ல குவாலிட்டி பண்ணும்போது இந்த கலர்ஸ் ஃபேட் ஆகாதுங்க. அது போக லாங் டேர்ம் வந்துடும். நம்ம என்ன ஹீட்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் எப்போவுமே மென்ஷன் பண்ணுறது குவாலிட்டியாக போனால் நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதை ஒன் டைம் பண்ண போகிறோம். சும்மா கழட்டி மாற்ற போகிறது இல்லைங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் குவாலிட்டியாக போகிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு டீக் கலரு, டீக் வித் ஒயிட் கலரில் டெக்ஸ்சரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சும்மா ஒரு 3 செல்ஃப் தான் வச்சுருக்கோம். பார்ட்டிஷன் ரொம்ப ஹைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம சில பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. கீழே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இந்த ஒன் சைட் ஸ்டோரேஜும் பேக் சைடு வந்து ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே ஒரு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்ஸ் அந்த லைட்ஸு தான் நம்ம எந்த ஏரியா பண்ண போகிறோமோ அந்த லைட்ஸு ரொம்ப ஒரு ஃபோக்கஸாக காமிக்குது. அந்த ஒர்க்கும் சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு சரியா. ஸோ அதனால் வந்து லைட் இம்பார்ட்டன்ஸ், மேக்ஸிமம் லைட். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ண போகிற ஏரியானா கண்டிப்பாக வந்து ஒயரிங் வந்து இந்த இடத்துல கொடுங்க. நம்ம வெளியே இந்த சைடு இந்த வால்லையோ அந்த வால்லையோ கொடுத்தீங்கன்னா அந்த ஒயர் எடுக்கிறதுக்கு மறுபடியும் பெண்ட் பண்ணுவோம். அப்போது அந்த 3 இன்ச் 4 இன்ச் வந்து அது ஷீட் கொடுப்போம். அதனால் அது போட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி பெருசாக பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு வந்து இந்த இடத்துல லைட் ப்ரொவிஷனுக்கு ஒரு ஒயர் விட்டுருங்க. விட்டிங்கன்னா இந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பண்ணலாம். அடுத்து டைனிங் ரூம், இந்த ஸ்டேர்கேஸ் கீழே டைனிங் வரதுனால நம்ம அப்படியே வந்து ஓப்பன் சிங்க் கேட்டிருந்தேன் கஸ்டமர்ஸு, சிங்க் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு. இப்போ நாங்கள் பாக்ஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே ஸ்லாப் வச்சு அதுக்கு மேலே தான் டாப் பேஷன் வச்சுருக்கோம். டாப் பேஷன் இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸாக பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயின் ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒயிட்டை விட்டு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃபுல் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஒரு மிரர், லைட்டு, டவல் ஹேங்கரு, இந்த மாதிரி ஜாகர், பேரிஸ் அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து ஸ்டோரேஜ். இது கம்ப்ளீட்டாகவே நம்ம பாக்ஸ் பண்ணி மேலே ஸ்லாப் வச்சுருக்கோம். ஒரு 1 இன்ச் கிரானைட் வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த ஆல்ரெடி இன்ஜினியர்ஸ் நீங்கள் ஹவுஸ் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வால் மவுண்ட் சிங்க்கு பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி டாப் பேஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இல்லை ஃபுல் ஸ்டாண்டிங் சிங்க் இருக்குது. ஓகே, ஸ்டாண்டிங் சிங்க் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன் போங்க. பேக்ரவுண்டில் வந்து அந்த வாட்டர், அந்த வால் கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஃப்ளூட்டர் பேனலிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஏரியா நம்ம அழகாக காமிக்க முடியும். உங்கள் வீடும் அழகாக காமிச்சிக்கலாம். அப்படியே ஸ்டேர்கேஸ் பாருங்கள். இங்கே வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கு வேண்டி வெண்ட் கொடுத்துருக்கோம்.
யூபிஎஸ் வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராஸ் அந்த மாதிரி ஒயர்ஸு, அந்த ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம், டம்ப் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம ஸ்டேர்கேஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஏரியா இப்போ ஸ்டேர்கேஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா என்ன மாதிரி அதான் சொன்னேன்ல, நம்ம இங்கே வந்து அவங்க யூபிஎஸ்ஸு தென் அந்த ஹோல் சீன்ஸ் டம்ப் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே எதுவுமே பார்ட்டிஷன் பண்ணல, அது மட்டும் வச்சுருக்கோங்க. வேணா பார்ட்டிஷன்ஸ் ஸ்லாப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் இங்கே வந்து 4 டோர் வார்ட்ரோப், ஒரு விண்டோ கீழே அப்படியே ஒரு ஸ்டடி டேபிள், அப்படியே லாஃப்ட்டு பாருங்கள். இது ஒயிட் வித்து டீ கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு உட்டு மாதிரி இருக்கும், இது உட்டு இல்லை, இது கம்ப்ளீட்டாக யூபிவிசி நிறைய அப்டேட்டாக இருக்குது, நிறையா கலர்ஸ் வந்திருக்கு, நிறையா மோர் தென் குவாலிட்டி இருக்குது. ஓகே, நீங்கள் கரெக்டான குவாலிட்டி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மோர் தென் லைஃப் வந்துடும். பார்க்குறதுக்கு எப்பவுமே இப்போ என்ன இது லாஸ்ட்டாக சைட் ஃபினிஷ் ஆகி 1 மந்த் ஆச்சு. அந்த 1 மந்த் ஆனாலும் சரி 10 இயர்ஸ் ஆனாலும் சரி இந்த ஃபினிஷிங் இப்படியே தான் இருக்கும். எது குவாலிட்டியாக போனால் மட்டும்தான். நீங்கள் விலை கம்மியாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர் ஃபேடாக இருக்கும், பெண்ட் ஆகும், நீங்கள் எகைன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகும், ரொட்டேனாக மாற்றிட்டே இருக்க வேண்டியதாகிடும். ஸோ அதனால் வந்து 1 டைம் பண்ணுறீங்க, குவாலிட்டியாக போங்க. பாருங்கள், நம்ம என்னதான் குவாலிட்டியாக போட்டோம், அந்த ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக, அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் தான் இது ஒரு அவுட்புட்டு கண்டிப்பாக 100% உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள் அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணுறது, அந்த கரெக்டான டிசைன்ஸ் கொடுக்குறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அந்த ரூம் வந்து லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக டார்க்காக தான் இருக்குது. நேரில் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், அது ஸ்டடி டேபிள், இது கம்ப்ளீட்டாகவே நம்ம பண்ணது தான். ஒரு ட்ராஸு, கீழே டோர்ஸு லாக்கே பண்ணிக்கலாம். மேலே அங்கே கால் லெக் வைக்க ஸ்பேஸ் தகுந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. சேர் போட்டால் மேலே கால் லெக் வைக்கிறதுக்கு வேண்டி இது மாதிரி ஹைன் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக மல்டி ப்ரப்போஸ் நம்ம பண்ணிக்கலாம். இது அடுத்த பெட்ரூம். இங்கே நம்ம வந்து ஒரு 4 டோர் வார்ட்ரோப், ஒரு என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு சுவிட்சஸ் இருக்கனால ஓப்பன் செல்ஃப் வச்சுருக்கோம். கிராஸில் லாஃப்ட் கவரிங். ஏன்னா ரூம் லைட்ஸ் சன்லைட்ஸ் கம்மியாக இருக்கனால ஒரு டூ லைட் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு வேணால் நம்ம இங்கே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்க வந்தாலும் நீங்கள் ஒயர் வந்து ஒரு 6 அடிக்கு உள்ள விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் லைட் நம்ம எடுக்க முடியும். இல்லை வேறு எங்கேயும் லைட் எடுத்தோம்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வார்ட்ரோப்புக்கு லைட் தர மாதிரி இருந்தால் ஒரு 6 அடிக்கு நீங்கள் ஒரு ஒயர் விட்டுருங்க. நம்ம அதை எடுத்து கவர் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளேயும் நம்ம லைட்ஸ் வேணால் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் லைட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து ஒயிட் வித் டீ கலர் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ரூமோட பிரைட்னஸ் கம்மியாக இருக்கனால ஃபுல்லாகவே ஒயிட் கலரும் பார்டர் மட்டும் உட்டன் கலர்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ள திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவுமே ஓப்பன் பண்ணல. பாருங்கள், இது கம்ப்ளீட்டாகவே யூபிஎஸ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலுங்க. ஓப்பன் ட்ராக்ஸ், இந்த உள்ளே என்ட்ராகும்போது ரொம்ப லென்த்தாக வச்சிட்டோம்னா இடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓப்பன் செல்ஃப்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு ஸ்டடி டேபிள் விண்டோ கீழே, அங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால இங்கே ஒரு விண்டோ கீழே அப்படியே ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா ஸ்பேஸ் இருக்கனால இங்கே ஒரு புக் செல்ஃப்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இங்கே லெக் ஸ்பேஸும் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாகவே பாக்ஸ் பண்ணி மேலே ஸ்லாப் போட்டிருக்கோம். ஒன்று ஸ்லாப் போடலாம், இல்லைன்னா கிளாஸஸ் போடலாம், அந்த மாதிரி இருக்கும். கிளாஸ் போடும்போது கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோன் போடுறது பெஸ்ட்டுங்க, கிரானைட் போடுறது பெஸ்ட்டு. பாருங்கள்,